நீங்க யூஸ் பண்ற மொபைல், லேப்டாப்லாம் இன்சூரன்ஸ் பண்ற நீங்க, உங்க லைஃப்க்கு இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்கு இன்சூரன்ஸ் எவ்வளோ முக்கியம்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சிச்சுவேஷன் வரும்போது நம்ம ஃபேமிலிக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டே இந்த இன்சூரன்ஸ் தான். இந்த 5 இன்சூரன்ஸ் உங்ககிட்ட கண்டிப்பா இருக்கணும். அதுவும் லாஸ்ட் பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைஃப் இன்சூரன்ஸ். இது எல்லாரோட ஃபேமிலிக்கும் ரொம்ப தேவை. இதுல என்டோமெண்ட் அண்ட் யூலிப் இருக்கு. இது சேவிங்ஸ் பிளஸ் இன்சூரன்ஸ் ரெண்டுக்குமே உங்களுக்கு யூஸ் ஆகும். இதுல இருந்து ஸ்டேபிள் ரிட்டர்ன்ஸ் இருக்கும். ஹெல்த் இன்சூரன்ஸ். இந்தியாவில் மெடிக்கல் காஸ்ட்லாம் ரொம்ப ஜாஸ்தி. எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் இன்சூரன்ஸ்க்கு எலிஜிபிலிட்டி இருக்காது. ஸோ உங்கள் எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஒரு இன்சூரன்ஸ் தேவை. ப்ராப்பர்ட்டி இன்சூரன்ஸ். உங்கள் லைஃப் சேவிங்லாம் போட்டு நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. நேச்சுரல் கலாமிட்டிஸ் லைக் ஃப்ளட், எர்த்குவேக், ஃபயர் ஆக்சிடென்ட்லாம் நடந்தால் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் உங்களை சேவ் பண்ணும். வெஹிக்கிள் இன்சூரன்ஸ். நம்ம லைஃப் ஸ்டைலுக்காக நம்ம நிறைய ட்ராவல் பண்ணுறோம். அப்படி ட்ராவல் பண்ணும்போது ஏதாவது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட் நடந்தால் இந்த இன்சூரன்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் இந்தியாவில் தேர்ட் பார்ட்டி அண்ட் காம்ப்ரஹென்சிவ் இன்சூரன்ஸ் மேண்டேட்டரி. நம்ம ஃபேமிலியோட ஏர்னிங் மெம்பருக்கு ஏதாவது அன்சர்டனிட்டி ஆச்சுன்னா அந்த ஃபேமிலிக்கான ஃபினான்ஷியல் சப்போர்ட் தான் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ். எல்லா ஃபேமிலியிலையும் அவங்களோட ஏர்னிங் மெம்பர் பேரில் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஹெல்த் அண்ட் டேர்ம் இன்சூரன்ஸ் இயர்லி ஏஜ்லேயே எடுக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ தான் ப்ரீமியமும் கம்மியாக இருக்கும், ஹெல்த் செக்கப்பும் பெருசாக இருக்காது. இன்சூரன்ஸ்ன்றது எக்ஸ்பென்ஸ் இல்லைங்க, அது ஒரு ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன்.